வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். சென்னைக்கும் பெங்களூருக்கும் எத்தனையோ ட்ரெயின் இருந்தாலுமே கூட எல்லா ரயில்களும் எல்லா நிலையங்கள்லையும் நின்று செல்லுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் எல்லா நிலையங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ரயில்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இப்போது டிக்கெட் கிடைக்காத இந்த கோடை காலம் வந்துட்டதுனால சிறப்பு ரயில்கள் ஏதாவது இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. அந்த வகையில் வருகிற 9ஆம் தேதியிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வருகிற 9ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படக்கூடிய ஸ்டேஷன் பெங்களூர் கண்டோன்மெண்ட். வழக்கமாக பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம், அல்லது எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து இயக்கப்படும். இந்த ரயிலானது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து புறப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, குப்பம் வழியாக ஜோலார்பேட்டை வந்து ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடிக்கு அப்புறம் சோளிங்கர் ரயில் நிலையத்திலையும் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு. அதற்கடுத்து அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர் வழியாக இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு அன்று மாலை 3 மணிக்கு வந்து சேர்கிறது. ட்ரெயின் நம்பர் 06545 அப்படிங்கிற நம்பரில். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வருகிற 9ஆம் தேதியில் இருந்து ட்ரெயின் நம்பர் 6546 அப்படிங்கிற நம்பரில் 4:45 மணிக்கு, இப்போ சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த டயத்துக்கு ட்ரெயினே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஏன்னா எல்லா ரயில்களுமே 3 மணி 3:30க்குள்ளே போயிடும். அதுக்கடுத்து இரவு தான் ரயில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே 4:45 மணிக்கு புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக சோளிங்கர்லையும் நிற்கும். முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு இரவு 11 மணிக்கு போய் சேர்கிறது. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா 7 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் நிச்சயமாக இருக்கிறது. அன்ரிசர்வ் பெட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால முன்பதிவு செய்யப்படாத பயணிகளுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, ரிசர்வேஷன் பெட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி ஒரு 4 பெட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஏசி 1 இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய 7 பெட்டிகளுமே அன்ரிசர்வ்டு பெட்டி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது பகல் நேரத்திலேயே கிளம்பி அன்னைக்கே வர்றதுனால இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, காலை நேரத்தில் நம்ம சென்னைக்கு கிளம்பி வர முடியும். அதே மாதிரி இரவுக்குள்ளாக நம்ம பெங்களூர் போகிறதுக்கும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இந்த ரூட்டில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுக்குமே இந்த தகவல் தெரிஞ்சால் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.